ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய மகிமையின் கரம் ஆண்டவரே எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் பெரிது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்ன ஆண்டவர், அந்த கிருபையினால் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் கடைசி பரியந்தம் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து இயேசுவே நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் ஆண்டவரை பிரசன்னத்தால் நிரப்புவீராக. வாயில திறந்து ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே. அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னபடினாலே நீங்கள் சொல்லுங்கள், நீர் என்னை தெரிந்து கொண்டீரே, பேய் சொல்லி அழைத்தீரே ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். முற்றுமுடிய உங்களை ரட்சிக்க வல்லவராக அவர் இருப்பதற்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகளுக்காக நன்றி, அவருடைய இரக்கத்துக்காக நன்றி, எங்கள் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதங்கள் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி, எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. உதவி வரும் கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல கரைந்து போயிற்று என்று வாசிக்கிறோமே. உங்கள் பிரச்சனைகள் ஒருவேளை பர்வதங்களைப் போல அதிகமாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே அவைகளெல்லாம் கரைந்து போய்விடும். ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான கிருபைகளை இலக்கு தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலன் ஆண்டவரை தருகிறவரே ஸ்தோத்திரம். வல்லமை தருகிறவரே, எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே ஸ்தோத்திரம். பலவிதமான பிசாசின் திட்டங்களையும் அழிப்பவரே ஸ்தோத்திரம். எங்களை அற்புதமாய் நடத்தி வருவதற்காக நன்றி சொல்லுங்கள். சுகம் தந்திரே நன்றி ஆண்டவரே. பலன் தந்திரே நன்றி. கிருபை தந்திரே நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே சொல்லுவோமா. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும், ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுரா ஜனுக்கே,
ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுரா ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கரங்களை வைத்து இயேசுவே நன்றி அப்பா, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்றைக்கு காலையிலும் முழங்கால் படிட்டு ஆண்டுடைய கேளுங்க, உம்மை நோக்கி நான் பார்க்குறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்கள், உண்மை நோக்கி பார்க்கிறோம். சொல்லுங்கள், உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு பிரகாசத்தை வைத்திருக்கிறீர், எங்களுக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறீர், எங்களுக்கு ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நடக்க முடியாத காரியங்கள்லாம் ஆண்டவர் நடத்தி காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்கள், உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் காத்திருக்கிறேன். சொல்லுங்கள், உம்மை நோக்கி காத்திருக்கிறேன். பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வருவதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஒத்தாசை வருவதற்காக ஸ்தோத்திரம், ஒரு நன்மை வருவதற்காக ஸ்தோத்திரம், ஒரு விடுதலை வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆண்டவரே கிருபையிலே வளரணும் ஆண்டவரே. அவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. படிக்க முடியாத பிள்ளைகள் படிக்க முடியாத ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் ஆண்டவரே, அற்புதம் நடப்பதாக. காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி இந்த காலை நேரத்திலும் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை அவர் அப்புறப்படுத்தி முன்னை போய் கொடநாளவிகளை செவ்வையாக அவர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, எல்லா தடைகள் மாறுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். திருமண தடைகள் மாறுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு என்று சொன்னீரே. ஒவ்வொருடைய சரீரத்திலும் இருக்கிற அந்த வேதனைகள், வலிகள் ஆண்டவரே, பாரங்கள்லாம் விலகும்படி ஜெபிக்கிறோம். அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். உங்க தலை மேல கை வைத்து சொல்லுங்கள், எனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த முள்முடி உங்க தலையில வைத்து இயேசுவின் தலையில வைத்து அடித்த பொழுது அந்த இரத்தம் பீரிட்டு வந்ததே, அந்த இரத்தம் அந்த துளிகள் உங்கள் சிந்தையிலே விழுவதாக, உங்க தலையிலே விழுவதாக. இன்றைக்கு ஒரு சமாதானம் வருகிறது, இளைப்பாறுதல் வருகிறது. அந்த பயங்கரமான அந்த வேதனைப்படுத்துகிற ஆவிகள், உங்களை துக்கப்படுத்துகிற ஆவிகள், கலங்க பண்ணுகிற ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்காக இயேசுவே நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். சொல்லுவோமா? ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பர் இயேசுரா ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுரா ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. சொல்லுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
சொல்லுவோம். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஆண்டவரை சொல்லுங்கள், எங்கள் உள்ளத்தை நிரப்புங்க அப்பா. கவலையினாலும் துக்கத்தினாலும் சத்துரு உங்களை பாரப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, அவர் தருகிற அந்த மன மகிழ்ச்சி, அவர் தருகிற அந்த விடுதலை, ஹல்லேலூயா, சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க தலை மேல கைவிதி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அந்த சஞ்சலப்படுத்துகிற ஆவிகள், அந்த தவிப்புகள் எங்களை விட்டு ஓடி போவதாக. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்காக இந்த காலை நேரத்திலும் அந்த துக்கத்தை கர்த்தர் வேரோடு பிடுங்கி போடுவதற்காக, காரணமில்லாமல் இருக்கிற அந்த வேதனைகள், கலக்கங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவர் எழுதியிருக்கிறாரே. இயேசு சொல்லியிருக்கிறாரே, இந்த நேரத்திலும் நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை கரம் பிடித்து நடத்துவார். சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண் மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண் மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தான் தேற்றுமது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர்
தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி உங்களை மார்போடு அணைத்துக் கொள்வார். சொல்லுங்கள், என்னை அணைத்துக் கொள்ளுகிறவரே, என் மனக்கவலை எல்லாம் நீக்குகிறவரே. ஹல்லேலூயா. கவலையோடு நீ இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிப்பாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய கரத்தை என் மேலே வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாம் பலவீனப்படுத்துகிற வியாதிகள் எல்லாம் விலகி போகட்டும். கர்த்தர் புது கிருபைகளை தருவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புது பலனை தருவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு எவ்வளவோ போராடினாலும் ஆண்டவர் உங்களை இரட்சித்த ஆண்டவர். சாத்தான் கையில் உங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் உங்களை விடுவிப்பார். சொல்லுங்கள், எனக்கு விடுதலை வரும், ஜெயம் வரும், எனக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. கர்த்தரே என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறார். அவரே என் பங்கா இருக்கிறார். அவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார்னு சொல்லுங்கள். வாயை திறந்து நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்பட்டால் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். சொல்லுங்கள், கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் என்னை நடத்துவார். எல்லாம் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். என் தேவனாலே மதிலை நான் தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் அந்த பலனை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் மறுபடியும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றார். யாக்கோபு இந்த யோசேப்பின் மேலே மிகவும் பிரியம் வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். அவனை கொண்டு போய் வெறுங்குழியிலே போட்டது மாத்திரமல்ல, அவனை எடுத்து மீதியானின் கையில் விற்று போட்டார்கள். அவர்கள் பொய் சொல்லிவிட்டார்கள். அவனுடைய குமாரனாகிய யோசேப்பை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது, அங்கே பாரோம் என்று சொல்லி அந்த உடைகள்லாம் கொடுத்த பொழுது அது யோசேப்பு உடைகள் தான் என்று சொல்லி தகப்பன் அவன் மிகவும் சஞ்சலப்பட்டு அழுது அவன் புலம்புகிறான். அவனுக்கு ஆறுதல் படுத்தவே முடியவில்லை. பல ஆண்டுகள் அவன் நினைத்து கொண்டிருந்தான், யோசேப்பு மரித்து விட்டானோ, ஒருவேளை அவனுக்கு என்ன ஆனது, அவன் காணாமல் போய்விட்டான். அவனுக்கு ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது, யோசேப்பு இல்லை இல்லை என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற ஒரு செய்தி வருகிறது. முதல்ல யாக்கோபால் நம்ப முடியவில்லை. அவன் நீண்ட காலம், எத்தனையோ ஆண்டு காலம் அவன் என்ன செய்தான் என்றால், ஒருவேளை அங்கே 13 ஆண்டுகள் யோசேப்பு சிறையில் இருந்தான். அதன் பிறகு அங்கே பஞ்சம் நாட்கள் பாருங்கள், முதல் ஒரு 7 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். 20 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக யாக்கோபு சஞ்சலத்தை தான் இருக்கிறான். அவன் வேதனையில இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நாம் அப்படிதான் இருக்கிறோம். சில காரியங்கள் நமக்கு மோசம் நேரிட்டதாக நினைக்கிறோம். நமக்கு எதிராகவே எல்லாரும் செயல்படுகிறதா நினைக்கிறோம். நமக்கு விரோதமாக பிசாசு செயல்படுகிறான், மனுஷர்கள் செயல்படுகிறார்கள், இப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும், உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். எனவே நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பாருங்கள், யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் யாக்கோபு 20 வருஷமா யோசேப்பு செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கான், அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு சில நேரத்தில் நமக்குள்ளே அவிசுவாசத்தினாலும் பயத்தினாலும் அந்த யோசேப்புக்கு சொல்லப்பட்ட அந்த சொப்பனம் தரிசனம் எல்லாம் நிறைவேறும். கர்த்தர் கொடுத்தது அல்லவா, அவன் நிச்சயமாய் உயிரோடு தான் இருப்பான் என்று சொல்ல இந்த விசுவாசம் யாக்கோபுக்கு இல்லாமல் போய்விட்டது. எனவேதான் 20 ஆண்டுகள் அவன் சஞ்சலத்தில் இருந்தான். இன்னைக்கு சிலரை பார்த்தா எப்பொழுதும் துக்கமாகவே இருப்பாங்க, கவலையாகவே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் மோசமாக தான் நெறிட்டு இருக்கிறது, எனக்கு எல்லாம் எதிராக தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவராம் இயேசு அவர் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் என்ற தெய்வ மனுஷன்
அவர் மிகவும் துக்கத்தோடு இருந்தாராம். ஏனென்றால் அவருக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி அவங்க வேலை செய்து கொண்டு பேசினார்கள், அவரை கொல்லுவதற்கு தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய மனைவி ஒரு நாள் அவர்கள் அந்த நாட்களே அவங்க தேசத்திலே மரித்தவர்கள் தான் அந்த துக்க ஒரு கருப்பு ஆடை அணிவார்கள். அவர்கள் அணிந்து கொண்டிருக்கும் பொழுது யார் இறந்தது உடனே அந்த மார்ட்டின் லூத்தர் மனைவி சொன்னாங்க, இயேசு தான் மரித்து விட்டார். அவருக்கு உடனே எந்திரிச்சிட்டாங்க, இல்லை இயேசு மரிக்கவில்லை. அப்போ உடனே மார்ட்டின் லூத்தர் மனைவி சொன்னார்களாம், அப்புறம் ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க? அவர் பார்த்து கொள்ளுவார், உங்கள் ஜீவனை காத்து கொள்ளுவார். ஒருவர் உங்களுக்கு எந்த தீமை செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் உங்களை காத்து கொள்ளுவார். நீங்களும் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை பார்க்கும். மனிதர்கள் உங்களை தூற்றலாம், மனிதர்கள் உங்களை ஒழித்து கட்டுவதற்கு பலவிதமான வேலைகள் மறைவாக செய்யலாம். எப்படியாவது உங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், உங்கள் பேரற்று போக வேண்டும், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு சூழ்ச்சிகள் பண்ணாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த கிருபை, அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம், உங்கள் மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பு ஒருபோதும் மாறாது. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய அந்த விண்ணப்பத்தினாலே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீண் கவலை வேண்டாம். பாருங்கள், 20 வருஷம் சும்மா தான் கவலைப்பட்டான். ஆனால் யோசேப்பை கர்த்தர் கைவிடவில்லை. யோசேப்பை கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் மேல் ஆண்டவர் கிருபை வைத்தார். அவனை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் முழு எகிப்துக்கும் அதிபதியாய் உயர்த்தினார். அந்த யோசேப்புக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த யோசேப்பின் மூலமாய் யாக்கோபும் அவன் குடும்பமும் பஞ்சத்திலே காக்கப்படுவதற்கும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை உண்டு பண்ணியிருந்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். உங்களுக்கு விரோதமாகவே நடக்குது நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நீண்ட காலத்துக்கு பிறகு சொல்லுவேன், இதெல்லாம் எனக்கு நன்மையாய் நடந்தது. இவர்கள்லாம் என்னை விரோதிக்காவிட்டால், இவர்களாம் என்னை விற்று போடாவிட்டால், ஒருவேளை என்னை இவ்விதமாக சிறைச்சாலைக்கு அனுப்பாவிட்டால் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது என்று யோசேப்பு சாட்சி சொல்லியிருப்பான். உங்க வாழ்க்கையில நடக்கிற சில தீமைகள், நெகட்டிவான காரியங்களை குறித்து நீங்க வேதனைப்படாதீங்க. எனக்கெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குது, எல்லாமே எனக்கு விரோதமா, நான் செய்யாத தப்புலாம் செய்துதான் சொல்றாங்களே. சிலர் அப்படிதான் உங்களை ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருப்பான். எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்? தானியேலை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி எப்படியாவது உங்களை, அவங்க நோக்கம் என்னவென்றால் உங்களை ஒழிக்கணும் என்பதுதான். ஆனால் ஒருபோதும் முடியாது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை ஒருவரும் ஒழிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல ஆண்டவர் உங்கள் காரியத்தை தேவன் ஜெயமாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார், அவர் மரிக்கவில்லை. இப்பொழுது சொல்லுகிறான் பாருங்கள், யாக்கோபு நினைச்சு பார்த்துருவான், தேவையில்லாமல் நான் கவலைப்பட்டேன், தேவையில்லாமல் நான் டென்ஷன் ஆனேன், தேவையில்லாமல் நான் சஞ்சலத்தோடு இறங்குவேன்னு சொல்லி நெகட்டிவா பேசிட்டு இருந்தேன். ஆனால் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவர்கள் யோசேப்பு தங்களுடைய சொன்ன வார்த்தைகள் யாவி அவனுக்கு சொன்ன பொழுது, தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட பொழுது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி வீழ்த்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாக்கோபின் ஆவி வைத்தது போல இயேசுவை உயிரோடு இருக்கிறார். யோசேப்புக்கு அடையாளமாக இயேசு இருக்கிறார். பாருங்கள், இயேசு எனக்கு ஜீவிக்கிறார். சொல்லுங்கள், இயேசு ஜீவிக்கிறார். நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நான் சோர்ந்து போக மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அவர் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நேரத்திலும் கூட சோர்ந்து போன உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் உண்டு, because he lives I can face tomorrow. அவர் ஜீவிப்பதால் நானும் ஜீவிக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு ஜீவிப்பதனாலே நீங்கள் நிச்சயமாகவே நீங்களும் ஜீவிக்க முடியும். அவர் உங்களுக்காக, அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் 2 கரங்களை வைத்து சொல்லுங்கள், thank you Jesus, hallelujah, hallelujah. நமக்கு ஸ்தோத்திரம். 2 கரங்களை வைத்து இயேசுவே அப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். hallelujah, hallelujah, hosanna, hallelujah, hosanna, hallelujah, hosanna, hallelujah, hosanna. உயிரோடு
உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் கவலைப்பட மாட்டேன். யாக்கோபு போல பல ஆண்டுகள் கவலையிலே நான் மூழ்கி போக மாட்டேன், சஞ்சலத்தோடு உட்கார மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அன்னைக்கு சொல்லுங்க, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். இந்த நாள் முழுவதும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இது உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூற கடவும் என்ற வார்த்தையின்படி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா கரங்களை வைத்து, ஏசப்பா நீர் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலையில் என்னை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். என் சஞ்சலம் தவிப்பெல்லாம் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வேதனைகள் கலக்கங்கள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise God.